தென்னரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட ஆள். கரெக்டாக ஒரு லைன் இப்போ புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இது வந்து இவரோட விடுதலையை வந்து பெருசாக பாதிச்சிட்டு, இல்லைன்னா இதாக இருந்திருக்காது. விடுதலை அந்த பொது மன்னிப்பில் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இதில் 2017ஆம் ஆண்டு கல்லீரல் செயலிழப்பு வந்துடுது நாகேந்திரனுக்கு. அப்புறம் அது சிகிச்சை நடைபெற்றுச்சு. சர்ஜரியெல்லாம் பண்ணாங்க அதில், யாருக்கு, நாகேந்திரனுக்கு. அதுக்கு பிறகு இப்போ 2024 ஜூலை 5ஆம் தேதி நடந்த அரசியல் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக நாகேந்திரன் சேர்க்கப்பட்டார். 2வது குற்றவாளி ஒரு மகன். எப்படின்னா சம்பவ செந்தில் வச்சு வழக்கு போடப்பட்டது. இதில் தென்னரசு ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆள், அவங்க ஆற்காடு சுரேஷ், பொன்னேபாலு, இது எல்லாருமே இந்த கேங்கில் இருக்காங்க. இப்போ இந்த உள்ளே போன 27-28 பேரில் இருக்கிறாங்க. இந்த சம்பவ செந்தில் மொட்டைகிருஷ்ணன் மட்டும்தானே அப்ஸ்காண்டு காமிக்கிறாங்க. பாக்கியெல்லாம் இந்த வழக்கில் இருக்கிறாங்க. இது ஓவரால் நாகேந்திரனுடைய கடந்து வந்த பாதை. எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தை தாங்கிற மாதிரி நாகேந்திரனும் ஒரு நல்ல பிள்ளையாக தான் இங்கே பிறந்திருக்க முடியும். தன்னோட கனவு, பெருங்கனவு வந்து பாக்ஸிங் ஆகணுங்கிறது.